இதோ நீங்க அவங்களோட எதிர்பார்த்த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ நத்திங் இல்ல அவங்களோட சப் பிராண்டான CMF ஓட Phone 1. இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி பார்த்துருவோமா. வெறும் ஃபோன் மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட கேஸு, வாட்சு, பட்ஸு இதெல்லாமே இருக்குது. பட் இந்த வாட்ச் பட்ஸ் அப்புறமா அதை பத்தி பார்ப்போம். இப்போ மொபைலை பத்தி பார்ப்போம். மொபைலோட பாக்ஸை பார்த்தா நத்திங்கோட பாக்ஸை பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஆனா இங்க ஒரு வித்தியாசம் வச்சிருக்காங்க. அதுல கிழிச்சு தான் எடுக்கணும். பட் இங்க நார்மலான மெத்தட்லே கொடுத்துட்டாங்க. பாக்ஸ்குள்ள எதுவும் புதுசா வித்தியாசமாலாம் இல்ல. அதனால ஷார்ட்டா அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபோனை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோன்லமே ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்காங்க. இந்த ரியர் கவரை நம்ம கலட்டிக்கலாம். ஸோ கலட்டி நீங்கள் வேற வேற கேஸ் வந்து போட்டுக்கலாம். அதை அவங்களே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் நமக்கு வந்துருக்குது. ஸோ இதை நீங்கள் தனியாக வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கலருக்குமே 1500 ரூபாய் செலவு பண்ணணும். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இதில் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்க்ரூ எல்லாமே அந்த கலருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கலட்டுறதுக்கான ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவரும் கொடுத்துருக்காங்க. இது போக அந்த சிம் எஜெக்டர் போடுற கலரும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதுவுமே அந்த கலர் வேரியண்ட்லேயே அந்த ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. என்ன இந்த ஸ்க்ரூ டிரைவரை இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்திருந்திருக்கலாம். 1500 ரூபாய் போடுறவனுக்கு இம்புட்டுக்கான் தான். இப்போ இந்த பிளாக் கலரை கலட்டிட்டு இந்த ப்ளூ கலரை போட்டு பார்ப்போம். இதுவுமே தனியா ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இன்னொரு சைடு சிம் எஜெக்டர் பின் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதையும் எடுத்துட்டு தான் நம்ம கேஸை கலட்ட முடியும். இப்போ எடுத்தாச்சு. ஸோ ஒரு வழியாக கேஸை கழட்டிட்டேன். இந்த கேஸை கலட்டுறதுலையும் சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கேப்புமே கொடுக்காதனால அந்த நகத்தை வச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் இது உடஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அந்த அளவுக்கு தான் இதோட பில்ட் குவாலிட்டியும் இருக்குது. அதுபோக இதில் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டும் போது பொதுவாக நம்ம ஸ்க்ரூ கழட்டும் போது டப்புன்னு அப்படி மூவ் ஆகிடும். அந்த மாதிரி மூவ் ஆனாலுமே இந்த ஸ்க்ரூ டிரைவர் பட்டு இந்த ரியர் கேஸும் டேமேஜ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. இப்போ இந்த கேஸை மாட்டுவோம். இதை அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணா லாக் ஆயிடுச்சு. இது ஈஸியாக தான் இருக்குது. இப்போ ஸ்க்ரூவை போட்டுருவோம். இதுக்கு ஒயிட் கலர் ஸ்க்ரூ. இப்போ இதை மாட்டியாச்சு. மாட்டின பிறகு எனக்கு என்ன ஃபீல் வருது அப்படின்னா, பொதுவாக இவ்வளோ காசு போட்டு இந்த ஸ்க்ரூ எல்லாம் கலட்டி உட்காந்து அதை கஷ்டப்பட்டு எடுத்து அதுக்கப்புறம் இதை போட்டு இந்த ஸ்க்ரூ எல்லாம் போடுறதுக்கு பதிலாக ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேக் கேஸை வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அது இன்னமும் கூட சேஃப்டி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இருந்தாலுமே அந்த பிளாக் கலரை விட இந்த லெதர் பேஸ்டு ப்ளூ கலர் நல்லா இருக்கு. இதே மாதிரி வேகன் லெதர்ல ஆரஞ்சு கலர்லயும் ஒன்று இருக்குது. இந்த மேட் ஃபினிஷ்ல பிளாக் கலர் மாதிரியே கிரீன் கலர்லயும் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர்லயே மொபைல் வாங்கிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக எக்ஸ்ட்ரா கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் காசு போட்டு அதை இப்படி சேஞ்ச் பண்றதெல்லாம் தேவையான நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் பொதுவாக அவ்வளோ பெரிய இயர்பட்ஸவே பத்திரமா வச்சுக்க முடியாது. எங்கேயாவது போட்டு அப்பப்போ தேடிட்டு இருப்பேன். இதில் இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ, இந்த சிம் எஜெக்டர் இதெல்லாம் வச்சு பாதுகாக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். இப்போ இதோட டிசைனுக்கு வந்தா நிறைய பேர் பண்ணாததை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரூ போடுறது இதெல்லாமே டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது போக பேக் கேஸுமே நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ற மெத்தடும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தா நீங்க லெதர்ல வாங்குறீங்க அப்படின்னா 202 கிராம் இருக்கு. நார்மலான இதுல வாங்குறீங்க அப்படின்னா 197 கிராம் இருக்கு. திக்னஸ் அப்படின்னு பார்த்தா லெதர்ல இருக்கிறது 9 mm இருக்கு. நார்மலானது 8 mm இருக்கு. மற்றபடி மொபைல பிடிக்கும் போது அந்த வெயிட்லாம் அந்த அளவுக்கு தெரியல. யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு, ஹோல்டு பண்றதுக்கு நல்லா இருக்கு. பட் இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பா கொடுத்துருக்கறதுனால கையில பிடிக்கும் போது கொஞ்சம் அது டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனா இங்க ரியர் ஃப்ரேம் எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. அதனால பில் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணி இருந்திருக்கலாம். இதுல ஹைலைட்டா இதோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். இங்க MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தா அப்படின்னா MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற ப்ராசஸர்ல அந்த பிரைமரி கோரான 2 கோரை அப்படியே 4 கோரா மாத்திருக்காங்க. அதனால அதோட பெர்ஃபார்மன்ஸுமே இங்க இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒரு 4nm ப்ராசஸர் 2.5 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ப்ராசஸர். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் சொன்னப்ப 6,73,000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம செக் பண்ணவும் கிட்டத்தட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். 6,37,000 வந்தது. இது போல த்ரோட்டில் டெஸ்ட்லமே பெருசா த்ரோட்லிங் இஷ்யூ இந்த மாதிரி எதுவுமே வரல. மொபைல ஹெவியா கேம் பிளே பண்ணும்போது அந்த ஹீட்டிங் இஷ்யூமே இதுல இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா இங்க லிக்விட் கூலிங் சிஸ்டமும் இதுல கொடுத்திருக்காங்க. சோ அதனால ஹீட்டை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் ஒரு நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. நீங்க மிட் கிராபிக்ஸ்ல ப்ளே பண்றீங்க அப்படின்னா ஃப்ரேம் டிராப்போ லாகோ இல்லாம இதுல நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியுது. இது போக எல்லா மொபைலுமே வர மாதிரி இவங்களும் கேமிங் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. நீங்க கண்டினியூஸா எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னா இந்த இன்கமிங் கால் நோட்டிபிகேஷன் இதெல்லாமே டிசேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். அது போக நீங்க கேம் ப்ளே பண்ணும்போது அந்த பிரைட்னஸ் வந்து அப்பப்போ அந்த லைட்டிங்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது அப்படின்னா நீங்க
ஃபிக்ஸடாக உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணும் அப்படிங்கிறதையும் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதுபோக இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த விர்ச்சுவல் ரேம் பூஸ்டர் அதுவுமே நத்திங்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா நீங்களாவது அது இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா பட்ஜெட்டில் வந்தால் எல்லாருமே பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ மொபைல் வந்து 8GB ரேமில் வருது. இது போக 8GB விர்ச்சுவல் ரேம் வருது. ஸ்டோரேஜாக ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இருந்தாலுமே இதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் ஓரளவு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரியே இந்த மொபைலில் எப்பயும் போல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது போக 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நத்திங் அப்படின்னாலே அவங்களே ஐஃபோன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் வரல. அதுபோக நீங்கள் தனியாக அடாப்டர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 800 ரூபாய் செலவு செய்யணும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த அடாப்டர் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால எக்ஸாக்டா செக் பண்ணல. இருந்தாலுமே பிராண்ட் கிளைம் பண்றது 20 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. எப்படி பார்த்தாலுமே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour கிட்ட டைம் எடுத்துரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட் டர்மா செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நீங்க காலையில ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டே டைமுக்கு பேட்டரி லைஃப் தாராளமா வரும். இதுபோக பேட்டரியோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக பேட்டரி ஹெல்த் டெக்னாலஜி அப்படிலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. நீங்க நைட் டைம்ல சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா அது ஸ்லோவா சார்ஜ் ஆகிற மாதிரி டிஃபால்ட்டா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஆன்ல வச்சுக்கலாம். அது டிஃபால்ட்டாவே ஆன்ல தான் இருக்கு. இது போக இப்போ எல்லாருமே கொடுக்குற மாதிரி 80% சார்ஜ் கட் ஆயிடும். அந்த மாதிரியான ஆப்ஷனும் ஒன்று இருக்கு. பட் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 70, 80, 90 இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தேவையோ அதை நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது வரைக்கும் சார்ஜ் ஆன உடனே பேட்டரியோட சார்ஜிங் ஸ்டாப் ஆயிடும். இதனால பேட்டரியோட லைஃப் டைம் வந்து இன்னும் பெட்டரா வரும். மொபைலோட டிஸ்பிளேக்கு வந்தா பொதுவா பெரிய பிராண்ட் எல்லாம் பட்ஜெட் செக்மெண்ட்ல வரும்போது LCD டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. பட் நத்திங் வந்து AMOLED கொடுத்துருக்காங்க. இங்க Full HD Plus AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் 120 Hz refresh rate கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்றதுக்கும் நல்லா தான் இருக்குது. பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே 4 பக்கமும் ஈவனா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் மற்ற மொபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது பெசல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் டீடைல் இதெல்லாமே பெட்டரா தான் இருக்குது. அது காரணம் இதுல 395 ppi கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கலர் கேமேட் P3 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா இங்க பீக் பிரைட்னஸா 2000 nits கொடுத்துருக்காங்க. இண்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டா தான் இருக்கு. டைரக்ட் சன்லைட்லமே ஓரளவு நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இவ்வளோ கொடுத்தவங்க இந்த டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷனும் பெட்டரா கொடுத்துருந்துருக்கலாம். இதுக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. பட் என்ன கிளாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அஃபீஷியலா மென்ஷன் பண்ணல. அப்படிங்க ரியர்ல கேமராக்கு வந்தா பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் என்ன சென்சார் அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ணல. இது f1.8 அபர்ச்சரோட 79 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்குது. இது போக செகண்டரி சென்சாரா ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அப் டு 2x வரைக்கும் அது சப்போர்ட் பண்ணுது. போட்டோஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது அந்த போட்டோஸ் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லா டீடைலா நம்மளால எடுத்துக்க முடியுது. ஷார்ப்னஸ் இதெல்லாமே பெட்டரா தான் இருக்குது. ஒரு சில நேரம் அந்த போட்டோஸ்ல வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு சில நேரம் அந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் வருது. மற்றபடி இந்த செக்மெண்ட்ல இதோட அவுட்புட் வந்து பெட்டராவே இருக்குது. இது போக போர்ட்ரேட் ஷாட்லமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் சப்ஜெக்ட் இதெல்லாமே நல்லாவே பிரிச்சு கொடுக்குது. கொஞ்சம் அந்த ஹேர்ல எல்லாம் இன்னுமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். இந்த கேமராக்கு EAE சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் OAE சப்போர்ட் கொடுக்கல. போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது அந்த அளவுக்கு பெட்டரா வரல. அதுவும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் கேமராவா இருந்திருக்கும் இந்த செக்மெண்ட்ல. மற்றபடி நீங்க இண்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படியே செல்ஃபி கேமராக்கு வந்தா இங்க 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது போட்டோஸ் அந்த ஷார்ப்னஸ் டீடைல் இதெல்லாமே நல்லா இருக்கு. பட் அந்த ஸ்கின் டோனோட கலர் வந்து கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் கலர் பெட்டரா எடுத்து கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெட்டரா இருக்குது. கொஞ்சம் லாங் ஷாட்டா எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டீடைல் இதெல்லாமே கொஞ்சம் அடி வாங்குது. மற்றபடி இண்டோர்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்குது. இதுபோக வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதோட குவாலிட்டியுமே கொஞ்சம் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்குது. செல்ஃபில மேக்ஸிமமா 1080 60 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஓரளவு நத்திங் கேமரா அப்படின்னு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வைக்காம இந்த செக்மெண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியும். அப்படியே இதோட சாஃப்ட்வேருக்கு வந்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14ஓட Nothing OS 2.6 கொடுத்துருக்காங்க. Nothing OS பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூஸ் பண்றதுக்கு இதெல்லாமே நல்லா தான் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸுமே பெட்டரா இருக்குது. அது போக இதுல எந்த ஒரு ப்ளூடூத்மே கொடுக்கல. பொதுவா இந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய எல்லா மொபைல்ஸ்லுமே ப்ளூடூத் இருக்கும், ஆட்ஸ் இருக்கும். லாவால மட்டும் தான் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுல ஒரு கிளீனான UI எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஆனா ஒரு சில பக்ஸ் வந்து இருக்குது. சில நேரம் ஆப் எல்லாம் ஓபன் பண்ணும்போது சில நேரம் ஓபன் ஆக மாட்டேங்குது. அந்த அனிமேஷன் இதோட டிரான்சிஷன் எல்லாமே இன்னுமே அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இல்ல. மற்றபடி நார்மலா யூஸ் பண்றதுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா தான் இருக்குது. இது போக அப்டேட் அப்படின்னு பார்த்தா 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நத்திங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நத்திங் வாங்குறவங்க கொஞ்சம் லாங் டைமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு
பெட்டர் அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் இதுவுமே போதுமானது தான். இது போக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைலுக்கு IP52 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் இங்க ரிமூவபிள் கேஸ். ஸோ ரிமூவபிள் கேஸ் கொடுத்துருக்கனால அவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க இன்னும் பெட்டரா கூட ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ட்ரை பண்ணியிருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இது போக 9 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தாலுமே ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு SD கார்டு போடுற ஆப்ஷன் கொடுத்தது. அது மேக்ஸிமமா 2 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனா இதுல 3.5mm ஜாக்கும் இல்ல. பட்ஜெட்ல கொண்டு வரதுனால அதை கொடுத்திருந்திருக்கலாம். ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல லவுடா ஓரளவு கிளியரா நம்மளால சாங் கேட்டுக்க முடியுது. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஓகே. இது போக நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா இதுல டிஃபால்ட்டா என்ன டயலர் இருக்கு. இதுல கூகுள் டயலர் தான் கொடுத்துருக்காங்க. இது போக அவங்களோட என் டயலர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. என் டயலர் நீங்க இன்ஸ்டால் பண்ணாலுமே அந்த சவுண்ட் கேட்க தான் செய்யும். ஒருவேளை கூகுள் டயலர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து சைலன்ஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஏற்கனவே அதை பத்தி ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இது போக இதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே ஹேம்லெட் டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால இன்ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராவே கொடுத்துட்டாங்க. அதுவுமே நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா தான் இருக்கு. இது போக ஃபேஸ் அன்லாக் இருக்கு. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 6+128, 8+128. 8+256 அப்படின்னு ஒரு வேரியன்ட்டும் குளோபல்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பட் நம்ம இதுல அது அவைலபிளா இல்ல. 6+128 16,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 8+128 18,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் சேல் பண்றாங்க. இது போக கார்டு ஆஃபர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 15,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். சோ இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபரண்டான மொபைல், அதுவும் நத்திங்கோட OS எக்ஸ்பீரியன்ஸோட. டிஸ்ப்ளே நல்லா தான் இருக்கு. கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸும் இந்த செக்மெண்ட்க்கு போதுமான அளவு இருக்குது. பெர்ஃபார்மன்ஸுமே பெட்டரா தான் கொடுத்துருக்காங்க. சோ ஓவராலா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட நத்திங் பிராண்ட்ல இருந்து இந்த செக்மெண்ட்ல ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சா தாராளமா செக் பண்ணி பாருங்க.